ஹலோ ஆல் வணக்கம். அகைன் இன்னொரு வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பற்றி பேச போகிறோன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஏஷியா கப் நெருங்கிடுச்சு. இதோ நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது டோர்னமெண்ட்டு. அதனால நானும் மாஸ்டரும் வந்துட்டோம் ஏஷியா கப் டீம்ஸை பற்றி பேசலான்னு. ஸோ இந்த வீடியோவில் பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி ஒரு 4 டீம் எடுத்து இந்த 4 டீம் அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு மாஸ்டர் சொன்னார். ஸோ ஆமாம், இந்தியாவை தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறோம். ஸோ இப்போதைக்கு இந்த 4 டீமை பற்றி அனலைசிஸ் பண்ணுவோம். மாஸ்டர், வெல்கம் டு த ஷோ. டூர்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எப்படி போச்சு டூர்லாம்? சூப்பரா போச்சுங்க. நல்ல குட் பிரேக். பேக் டு ஓகே, கிரிக்கெட். பேக் டு கிரிக்கெட். ஆமாம், கடமையே என்னது, கடமையே ஏதோ கண்ணியம். ஒன்று. கடமையே கண்ணியமா? சரி, ஓகே மாஸ்டர். டீம்ஸ்லாம் பார்த்தீங்களா? எல்லா டீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆப்வியஸ்லி நாளைக்கு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆமா. ஸோ பாகிஸ்தான் பார்த்தீங்களா? லைக் அவங்களோட ப்ரீமியம் பேட்ஸ்மேன் பாபர் அசாம், அதாவது ஆமா, தேர். அவரும் இல்ல, ரிஸ்வானும் இல்ல. ஆமாம். அண்ட் கோச் யாருன்னு தெரியும்ல இப்போ அவங்க டீமில்? தெரியலையே, கோச் நான் பார்க்கல. ஆக்சுவலாக வந்து கோச் டிசைட் பண்ணி தான் வந்து அவங்க பாபர் அசாமையும் ரிஸ்வானியும் வந்து ட்ராப் பண்ணதா ஒரு நியூஸ் நான் படித்தேன். ஓ, ஸோ யாராவது கீ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் பாகிஸ்தான் உங்களுக்கு இந்த டீமில் இருக்காங்களா? சல்மான் அலி அகா, அவர் தான் புது கேப்டன். ஓகே. அதான் நமக்கு ஃபக்கர் ஜமான் நமக்கு தெரிஞ்சவர். ஓகேங்களா, அவரு ஃபார்ம்ல இருக்காரான்னு தெரியல, பட் இஸ் எ ஃபெமிலியர் நேம்னு வச்சுக்கோங்களேன். அவர் இருக்காரு. பவுலிங்ல வந்து ஐ திங்க் அவங்க அந்த ஓரளவுக்கு ரீடைன் பண்ணிருக்காங்க. அஃப்ரிடி இருக்காரு, அவர் ஹாரிஸ் ராஃப் இருக்காரு, ஹசன் அலி திரும்ப கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ஐ திங்க் அந்த ஃபாஸ்ட் பவுலிங் பேக்கேஜ் அது எப்பயும் போல இருக்கு. ஸ்பின் பவுலர் வந்து ஐ திங்க் அவங்களுக்கு ஏதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு கீ ஃபேக்டரா இன்னும் யாரும் இல்ல. அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பேட்டிங்கும் நியூ லுக் பேட்டிங் லைனப். ஸோ பேட்டிங் லைனப்ல எனக்கு தெரிஞ்சு ஃபக்கர் ஜமானை தவிர வேற அந்த சைன் ஆயுப் அவர் வந்து அடுத்து கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு வர்றாருன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரை தவிர எனக்கு பேட்டிங் எனக்கு தெரியல ஆக்சுவலி, இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணது வரைக்கும். முகமது நவாஸ் ஆக்சுவலாக வந்து கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஓகே. அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்பின்னு சொன்னீங்க. சுஃபியான் மக்கீம் அவரும் வந்து ஸ்பின்னில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக, எஸ்பெஷலி அந்த மாதிரி பிச்சர்ஸ் லைக் ட்ரை துபாய் பிச்சர்ஸில் அபுதாபி. நல்ல பிச்சர்ஸில் வந்து இது பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு பேட்டிங்கில் வந்து சல்மான் அலி அகா நல்ல பிளேயர் அப்படின்னு ரேட் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து நானும் அவரோட பேட்டிங் பெருசாக பார்த்ததில்ல. ஃபக்கர் ஜமான் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அவர் இந்த வாட்டி கிளிக் ஆகுறான்னு பார்க்கலாம். அண்ட் அகெயின் ஐ திங்க் பாகிஸ்தான் வந்து ஐ மீன் ஓவர் த இயர்ஸ் அவங்களோட வந்து பெரிய ஸ்ட்ரென்த்தே வந்து அவங்களோட பவுலிங் தான். ஸோ இந்த தடவையும் இட் டசன்ட் லுக் எனி டிஃப்ரெண்ட். ஸோ பவுலிங் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஹாரிஸ் ராஃப் இருக்காரு, ஹசன் அலி இருக்காரு, வசீம் முகமது இருக்காரு, ஷைன் ஷா அஃப்ரிடி இருக்காரு. சொன்ன மாதிரி ஸ்பின்னுக்கு சுஃபியான் முக்கீம் இருக்காரு. ஸோ ஐ திங்க் தே வில் பி டிபெண்ட் மோர் ஆன் தேர் பவுலிங் தேன் பேட்டிங். ஆமா. ஒரே ஒரு அப்டேட் என்னன்னா, அவங்களோட புது கோச் வந்து மைக் ஹெசன். ஓகே. ஸோ ஆர்சிபிக்கு வந்து 2018லேருந்து டைரக்டராக இருந்தார். ஸோ ஹீஸ் நோன் டு டேக் ஹார்ஷ் டெசிஷன்ஸ் வித்தின் த டீம் மேனேஜ்மெண்ட். ஸோ அதுதான் வந்து வெளிப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, அதான் தெரியும். ஸ்குவாட் பார்த்தாலே என்ன சொல்ல, அந்த நெக்ஸ்ட் டீமை பில்ட் பண்ற மாதிரி தெரியுது. ஸோ இட்ஸ் அப்கமிங் நியூ டீம், அதுதான் பண்ணிருக்காங்க. பட் ஐ திங்க் இப்போ இந்த ட்ரை சீரீஸ்ல அவங்க ஃபைனல் வின் பண்ணிட்டாங்க கரெக்ட், ஆப்கானிஸ்தான்ல. ஸோ தட் இஸ் ஆமாம் a good ஆமாம் ஆமாம், boost ஒரு for மேட்ச் them. மட்டும் தோத்தாங்க. பட் ஆனால் வந்து ஃபைனல்ல வின் பண்ணிட்டாங்கன்னு win நினைக்கிறேன். அது பண்ணிட்டாங்க. வந்து நல்ல பூஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கும். அதுவும் அவங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா அந்த கண்டிஷன்ஸ்ல ஆல்ரெடி ப்ளே பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஐ திங்க் ஸ்குவாட் வில் டூ வெல். ஓகே ஓகே. அடுத்து அப்படியே ஆப்கானிஸ்தான் போகலாமா? அவங்க தான் இப்போ ரீசெண்டாக மேட்ச் போலாம். ஆடிட்டு வந்துருக்காங்க பாகிஸ்தான் கூட. அண்ட் ஆமா. நோ வண்டர், ஸ்டார் பாய் ஆஃப் T20 கிரிக்கெட் இன்டர்நேஷ்னல் ரஷீத் கான், அவர் தான் வந்து கேப்டன். ஸோ மீதி பிளேயர்ஸ் எல்லாம் ஆப்கானிஸ்தானில். இல்ல, அவங்களுமே வந்து பவுலிங் வந்து ஓரளவுக்கு இப்ப கன்சிஸ்டன்டா செட்டில் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு எஸ்பெஷலி ஸ்பின்னுக்கும் சரி, ஃபாஸ்ட் பவுலரும் அந்த ஒரு பேர் என்ன, ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுவாரு நவீன் உல் ஹக், அவரும் அந்த ஃபசலா ஃபரூக்கி, அவங்க 2 பேருமே வந்து நல்லா நூர் போடுறாங்க. அகமது இருக்கார். நூர் அகமது இருக்கார் மாஸ்டர், சிஎஸ்கேவோட டைமண்ட். அவர் நூர் ஸ்பின்னுல, அகமது நான் ஃபாஸ்ட் பவுலிங் சொல்றேன் நானு. ஃபாஸ்ட் பவுலிங் இவங்களுமே நல்லா வந்து இல்லை. இருக்காங்க. ஸோ ஐ திங்க் அவங்களுக்கு அந்த பவுலிங் வந்து ஓவரால் காம்பினேஷன் செட் ஆயிருப்பாங்க. அதுவும் அந்த கண்டிஷன்ஸ்க்கு கண்டிப்பா சூட் ஆகும். அவங்க பேட்டிங்ல எவ்வளவு கன்சிஸ்டன்டா ப்ளே பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அவங்களோட சான்சஸ் இந்த சீரீஸ்ல இருக்கு நான் பாக்குறேன். ஆமாம்.
பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து டாப் ஆர்டரில் வந்து ரஹமதுல்லா குர்பாஸ் ஆமா கண்டிப்பாக வந்து ஒரு ஆமா நல்ல ஸ்டார்ட் கொடுத்தே ஆகணும். கரெக்ட். அதுக்கு அடுத்து வந்து அஹமதுல்லா உமர்சாய் அவர் வந்து ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அவர் எந்த லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறாருன்னு தெரியல. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பின் டிபார்ட்மெண்ட், பவுலிங் டிபார்ட்மெண்ட் எல்லாமே சூப்பராக அதான் இருக்கு. நபி இருக்காரு, ரஷீத் கானு, நீங்க சொன்ன மாதிரி முஜிபுர் ரஹ்மான், முஜிப் ரஹ்மான் இருக்காரு, நூர் அகமது. நூர் அகமது. அதுக்கு மேல என்ன வேணும்? ஸோ யா, தே ஆர் ஆல்சோ லுக்கிங் ஸ்ட்ராங். நான் வந்து பாகிஸ்தானுக்கு இதே மறந்துட்டேன். ஸோ எனி ஒன் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இன் திஸ் ஸ்குவாட், ஆப்கானிஸ்தான்லேயும் சரி பாகிஸ்தான்லேயும் சரி, நீங்கள் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு. ஆப்கானிஸ்தான்ல வந்து நீங்க அதான் நம்ம ஜென்ரலா ரஷீத் கான் சொல்லுவோம். நான் வந்து ஓகே நூர் அகமது இல்ல பிளேயிங் லெவன்ல இருப்பாரான்னு தெரியலையே. அவரை சொல்லலாம்னு நினைச்சேன் நானு. கண்டிப்பாக இருப்பார் மாஸ்டர். ஓகே அப்பனா நூர் அகமது. பாகிஸ்தான்ல வந்து ஒரே செகண்ட் இருங்க, பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் சொல்றீங்களா? எனக்கு அந்த சைம் அயூப் அப்படிங்கிற ஒரு பேரு எங்கேயோ நிறைய இடம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஸோ அதனால அவரை நல்ல இதுல இந்த சீரீஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க? நானும் நூறு அகமது தான் போயிருப்பேன், ஆனால் நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க. ம், சரி ஓகே, நான் வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக போகிறேன், ரஹமதுல்லா குர்பாஸ் ஓகே ஆப்கானிஸ்தானில். ஓகே பாகிஸ்தானில் வந்து ஐ திங்க் ஐ வில் கோ ஃபார் ஷெஹன் ஷா அஃப்ரிடி. ஓகே ஸோ நானும் ஒரு யோசித்தேன். பேட்ஸ்மேன் ஒரு பவுலர் எடுத்திருக்கேன். ஓகே ஓகே சரி, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஸ்குவாடை பார்த்தாச்சு. அடுத்து அப்படியே வந்து ஸ்ரீலங்கா ஸ்குவாடுக்கு போவோமா? ம் ஸ்ரீலங்காலையும் நிறைய நியூ ஃபேஸஸ் மாஸ்டர். லைக் ஆமா நான் அதாவது வந்து இப்ப நான் சரித் அதுல என்ன ஹசன் சொல்ல வந்தேன்னா பாகிஸ்தானும் கொஞ்சம் எவால்விங் நெக்ஸ்ட் லெவல் டீம், வேற ஆப்கானிஸ்தான் வந்து ஓரளவுக்கு செட்டில்டு டீம். நீங்க அதுல நேம்ஸ் படிச்சீங்கன்னா நிறைய பேர் வந்து கன்சிஸ்டன்டா கொஞ்சம் வருஷமா விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால அவங்க கொஞ்சம் செட்டில் டீம். ஸ்ரீலங்கா வந்து நான் என்ன சொல்லுவேன்னா இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கு, கொஞ்சம் ஃபெமிலியர் ஃபேஸஸ் இருக்காங்க, நிறைய அப்கமிங் பிளேயர்ஸ் இருக்காங்கங்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன் நான். ஆமாம் ஆமாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா லுக்ஸ் லைக் அ கம்ப்ளீட் ஸ்குவாட். ஏன்னா பேட்டிங் இருக்குது, ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, ஃபினிஷர்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ சரித் அஸ்லங்கா கேப்டன், குசால் மெண்டிஸ் விக்கெட் கீப்பர், குசால் பெரேரா பேக்கப் விக்கெட் கீப்பர், அது இல்லாமல் வந்து கமிண்டு மெண்டிஸ் இருக்கான், டசன் ஷானக்கா இருக்காரு, வனிந்து அசரங்கா லாஸ்ட் மினிட்ல ஃபிட்னஸ் கிளியர் பண்ணி அஸ்லங்கா இருக்காரு. அஸ்லங்கா இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து மகேஷ் தீக்ஷனா, அதுக்கப்புறம் வந்து சமிகா கருணரத்ரா, துஷ்மன் சமீரா, நுவான் துஷாரா, மதிஷா பத்திரானா, சிஎஸ்கேவோட கோல்டன் ஆம் பாய். ஸோ ஐ திங்க் திஸ் லுக்ஸ், என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பார்த்த ரெண்டு ஸ்குவாடை விட இந்த ஸ்குவாடு கொஞ்சம் டெட்லியாக இருக்கு இல்ல மாஸ்டர். அதுதான் பேப்பர்ல இந்த ஸ்குவாடு பெட்டரா தெரியுது. ஓகேங்களா? ஆன் ஆன் பேப்பர் டிஸ்பிளே இருக்கு. அவங்க நான் இது ஸ்ரீலங்காவை கொஞ்சம் வருஷமா ஃபாலோ பண்றதுல என்ன தோணுதுன்னா அதாவது ஒரு என்ன சொல்ற டெம்பரரி ஸ்டார்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? திடீர்னு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க யாராவது, அதுக்கப்புறம் தே ஃபேட் அவே, தென் சடன்லி தே டூ குட். ஐ திங்க் குஷால் மெண்டிஸ்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் வந்த புதுசுல வந்து ஹி வாஸ் லைக் பிரைட் ஸ்டார் அப்படின்னு பார்த்தாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி இல்லாதனால நமக்கு அப்படி தெரியுது. பட் ஆனால் நமக்கு வந்து அவங்க பண்ண அந்த எக்ஸப்ஷனல் பெர்ஃபார்மன்ஸ் ஞாபகம் இருக்கிறனால எல்லாருமே வந்து பேப்பர்ல ஆண்டு வந்து நமக்கு ஸ்ட்ராங் டீமா தெரியுது. ஐ திங்க் தே ஹேவ் த ரைட் டீம் இன் பிளேஸ். இட் ஜஸ்ட் தட் ஹவு தே பெர்ஃபார்ம்ங்கிறத பொறுத்து தான் இந்த சீரீஸ் அவங்களுக்கு இருக்கும். ஆமாம் பார்ப்போம். எனக்கு என்னமோ வந்து ஸ்ரீலங்கா இஸ் கோயிங் டு பி த டார்க் ஹார்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்ம ப்ரிடிக்ஷனுக்கு வருவோம். ஸோ எனி ஒன் பிளேயர் டு லுக் அவுட் ஃபார்? ஹசரங்கா. வனிந்து ஹசரங்காவா? எனக்கு வனிந்து ஹசரங்கா எல்லா மேட்சும் ஆடுவாரானே தெரியல மாஸ்டர். ஃபிட்னஸ் இல்ல கிளியர் பண்ணிட்டு உள்ள வந்துட்டாரு. ஃபிட்னஸ் He's come தெரியல, from a- துபாய்ங்கிறனால நான் ஒரு அந்த கண்டிஷன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஏன்னா அவரு இது இந்த ஸ்பின்னர்ல உங்களுக்கு ரிஸ்க் ஸ்பின்னர்ல, அதனால வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா இனிஷியலா அவரோட கெரியர்ல வந்து பேட்டிங் நல்லா பண்ணாரு. பேட்டிங் கொஞ்சம் ஃபேட் ஆயிடுச்சு. அதுவும் இந்த சீரீஸ்ல சான்ஸ். ஸோ ஆல்ரவுண்டருங்கிறனால நான் சூஸ் பண்ணேன். ஓகே, நான் வந்து இன்னொரு ஒரு பேட்ஸ்மேனுக்கு போகிறேன், கமிந்து மெண்டிஸ். ஓகே எனக்கு ஆக்சுவலா நிசாங்கா ஞாபகம் வந்தது. ஏன்னா ஒரு தடவை நம்ம அடி வாங்கணும்னு நினைக்கிறேன், அந்த ஆமாம் மேட்ச் ஆமாம் ஞாபகம் ஆமாம் இருக்கு. ஆமாம். அதனால சொல்லலாம்னு நினைச்சேன். சரி ஆல்ரவுண்டருங்கிறனால இவரை சொன்னேன் நான். ஆனால் ஐ திங்க் நுவான் துஷாராவும் எடுத்திருக்காங்க, மதிஷா பத்திரானாவும் எடுத்திருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பவுலர்ஸ் தான். ஸோ அவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் ஆடுவாங்க. ஸோ அதனால நான் அவங்க ரெண்டு பேரில் யாரையுமே ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸோ பார்ப்போம். பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஆன் பேப்பர்ஸ் ஸ்ரீலங்கா ஸ்குவாட் லுக்ஸ் ரியலி குட். ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்.
அடுத்து நம்ம பங்களாதேஷ் ஸ்னேக் தான். டான்ஸ் ஃபேமஸ் பங்களாதேஷ் பாய்ஸ். அவங்களையும் நான் கிட்டத்தட்ட பாகிஸ்தான் கேட்டகரியில தான் போடுவேன். ஏன்னா அவங்களும் நிறைய பேர் வந்து இப்ப முஷ்பிகர் ரஹீம் கிடையாது, ஷகிப் அல் ஹசன் கிடையாது. ஸோ அவங்களும் அந்த கீ பிளேயர்ஸ் எல்லாம் ரொட்டேட் இது முடிஞ்சு அடுத்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வர்றது. ஸோ அந்த மாதிரி தான் பாக்குறேன். பவுலிங் ஐ திங்க் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த பழைய பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஃபாஸ்ட் பவுலர் பார்த்தேன், முஸ்பிகர் தஸ்கின் ரஹ்மான் அகமது இருக்காரு, ஆமா இருக்காரு, குட்ஸி இருக்காரு. ஷொரீஃபுல் இஸ்லாமும் கொஞ்சம் நாளா விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ அவங்களுக்கு வந்து பேட்டிங் தான் முக்கியமானது. ஏன்னா பேட்டிங்க்கு வந்து அந்த கீ பிளேயர்ஸ் இல்லாதனால எப்படி அவங்க அடுத்த ஜெனரேஷன் எடுத்து பெர்ஃபார்ம் பண்றாங்கங்கிறத பொறுத்தா இருக்கு. ஆமாம், எனக்கு வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து ரொம்ப புதுசாக இருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் லித்தன் தாஸ் ஹூ இஸ் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர். அதுக்கப்புறம் கீழே வந்து முஸ்தபிசூர் இருக்கார். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி டஸ்கின் அகமது இருக்கார். மற்றபடி எனக்கு ஃபெமிலியர் ஃபேஸஸ் தெரியல. அதனால் ஐ எம் வெரி ஸ்கெப்டிக்கல் அபவுட் திஸ் ஸ்குவாட். ஸோ எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். என்னோட 2-3 பேட்ஸ்மேனாக எடுத்துட்டதுனால ஐ எம் கோயிங் வித் முஸ்தபிசூர் ரஹ்மான் இந்த பங்களாதேஷ் ஸ்குவாட்ல டு வாட்ச் அவுட் மை பிளேயர். ஐயோ அவரை எடுத்துட்டீங்களா? ஏன்னா அவர் தான் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சவர். ஆமா, லைக் T20 ஃபார்மேட்ல நல்லாவும் ஆமா பண்ணியிருக்காருல்ல, ஆமா ஆமா. ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்லயும் சரி. சரி, கேப்டன்சியும் கொடுத்துருக்கறனால அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் நம்பி லிட்டன் தாஸ் போறேன். விக்கெட் கீப்பர் லித்தன் தாஸ். ஓகே, Yeah. ஸோ நம்ம 4 டீமை வந்து ரொம்ப குயிக்காக பார்த்துட்டோம். ஸோ இதில் ஏதாவது வந்து உங்களுக்கு ப்ரிடிக்ஷன்ஸ் இருக்கா மாஸ்டர்? லைக் இதில் வந்து இந்த 4 டீமில் இப்படி போவோம் நம்ம. இந்த 4 டீமில் ஃபஸ்ட்டு யார் எலிமினேட் ஆவாங்க? See, அதுதான் டேபிள் வைஸ் பார்த்தா நமக்கு வந்து பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா ஒரே இதுல இருக்காங்க. ஸோ அதுல இருந்து ஒரு ஆள் தான் ஃபர்ஸ்ட் வெளியில போவாங்க. எனக்கு தெரிஞ்சு பங்களாதேஷ் தான் ஃபர்ஸ்ட் வெளில போவாங்கன்னு தோணுது. ஓகே, ஆமாம். ஸோ ஓகே, ஆமாம். சரி, நான் வந்து டீடைல் ப்ரெடிக்ஷன் நம்ம பேசலாம். ஆமாம், இப்போதைக்கு அதை நான் வந்து ஸ்குவாட் இன்னொரு அனலைஸ் வீடியோவில் பண்ணிட்டோம். பேசும்போது ஆமா, அதை பற்றி இட்ஸ் ஃபைன். பேசலாம். ஆமாம். ஸோ இந்த 4 டீமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் ஏதாவது பிளேயர்ஸை மிஸ் அவுட் பண்ணிட்டோமா? அவங்க தான் வந்து உங்களோட ஃபேவரட் பிளேயர்ஸா அப்படின்றது வந்து கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்தியாவோட ப்ரிடிக்ஷன்ஸ், இந்தியாவோட சான்சஸ் ஆஃப் வின்னிங் ஏஷியா கப், இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுகிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிறைய ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஷார்ட்ஸும் போட ஆரம்பிச்சிட்டோம், ஸோ அதுக்கும் நிறைய ரெஸ்பான்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ until meet you guys in next video, signing off, Vikram. நன்றி, வணக்கம்.